பிரயாகராஜில் 45 நாட்களாக நீடித்து வரும் மகா கும்பமேளா இன்றுடன் நிறைவு பெற உள்ளதால் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜ் நகரில் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி 13ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. கும்பமேளாவின் முக்கியமான புனித நாளாக கருதப்பட்ட 29ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 30 பேர் உயிரிழந்தனர். டெல்லி ரயில் நிலைய நெரிசலில் 18 பக்தர்கள் மரணம், பக்தர்களுக்கு அடிப்படை பிரச்சனை, 48 மணி நேரமாக வாகனங்கள் நகர முடியாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசல், உள்ளூர் மக்கள் எதிர்கொண்ட சிரமம் போன்ற பல்வேறு நிகழ்வுகளால் கும்பமேளா நிகழ்ச்சி சர்ச்சைகளுக்கு உள்ளானது. இதேபோல் பெண்கள் நீராடும் வீடியோ விவகாரம் சங்கடத்தை ஏற்படுத்தியது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாடு முழுவதும் இருந்து ஏராளமானோர் கும்பமேளாவுக்கு சென்று புனித நீராடி வருகின்றனர். இதுவரை 63 கோடிக்கும் அதிகமானோர் நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் முர்மு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, ஹாலிவுட் திரை நட்சத்திரங்கள் பலரும் புனித நீராடினர். और हम लोग इतने सौभाग्यशाली हैं कि इस युग में पैदा हुए कि आज यहाँ आके संगम में डुबकी लगा सके। बचपन से कथाएं और किंवदंतियां सुनते आए थे, आज माँ बाप के मुंह से जो कहानियां सुनी कुंभ के बारे में. இந்த சூழலில் மகா சிவராத்திரியான இன்றுடன் கும்பமேளா நிறைவடைகிறது. கடைசி நாள் என்பதால் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பிரயாக்ராஜ் நகரில் வாகனங்கள் நுழைய தடை விதித்துள்ள உத்தரப்பிரதேச அரசு கூட்டத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.